15,000 ஒரு நல்ல கேமிங் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான தான். 15,000 எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும், கேமிங்க்கு எது பெஸ்ட் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த வீடியோவில் நாம 15,000 இருக்க பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமிங் பெஸ்ட்டாக விளையாடுற மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5G சப்போர்ட் இருக்க மாதிரி, கேமரா, டிஸ்பிளே, பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டிங் கேமிங் மொபைலை பார்க்கலாம். ஸோ 15,000 ஒரு தரமான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான் நண்பா. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிக்கோ நீங்கள் அந்த மொபைலை வாங்கிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா பிளேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு ஹைலைட்டான விஷயம், இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளவே கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே வேறு நமக்கு கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் 15,000 பார்க்கும்போது. பட் பிரைட்னஸ் ஆகட்டும், அந்த கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஆகட்டும், மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறதால இந்த காம்ப்ரமைஸை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் கேமரான்னு வரும்போது 64+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது இமேஜஸ் ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்தது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fpஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 6300 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி டே டு டே டாஸ்க் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஹேண்டில் பண்ணிவிடும். ஸோ அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் அவங்க சொல்லலை. மேபி Android 15 வரைக்கும் தான் வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இது மட்டும் ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே எந்த வித குறையும் வைக்கல. பட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இங்கே எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சருமே இல்லை நண்பா. 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை, SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இல்லை. 4GB 128GB வேரியன்ட் 15,000 சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ 15,000 ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் தேடுறீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு ப்ரீமியமான மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது, பேட்டரி சார்ஜிங் நல்லாயிருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கும்போது செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G64 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.65 inches Full HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே IPS LCD பேனல் தான். AMOLED கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவ். 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, இதில் நமக்கு OISம் இருக்குது அண்ட் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. OIS இருக்கிறதால நைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ட் இது வீடியோவுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு அண்ட் MediaTek Dimensity 7025 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் ஸ்லாட்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது அண்ட் டால்பி அட்மாஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 15,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 15,000 இதனோட பாசிட்டிவ்ஸ், ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது, பேட்டரி சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை நண்பா. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Moto G64 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P1 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு AMOLED 120 ஹெர்ட்ஸ் ஒரு சில மொபைலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுலேயே நமக்கு AMOLED 120 ஹெர்ட்ஸ் இருக்குது. AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மூவிஸ், வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நமக்கு தரும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. Dimensity 7050 என்ற ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்கும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். 10க்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 16,000 சேல் ஆகிட்டு இருக்குது. நம்ம பட்ஜெட்டை விட ₹1000 எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் அதுக்கான வேல்யூன்றது இந்த மொபைலில் நமக்கு இருக்குது. அண்ட் 16Kக்கு வாங்க முடியாதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆஃபர் டைமில் 15Kக்கு கூட அவைலபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதனோட ப்ரைஸுக்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸாக பாசிட்டிவாக சொல்லலாம், அண்டு ப்ரைமரி கேமராவை ஒரு சின்ன பாசிட்டிவாக சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. அண்ட் அதே சமயம் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை வேணால் நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் Realme P1 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைல் நமக்கு 120Hz IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். பட் இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மட்டும் தான் தந்திருக்காங்க. இங்கேயும் 1080p வீடியோ 30 FPSல ஷூட் பண்ணிக்கலாம். ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் செல்ஃபி கேமரா பிலோ ஆவரேஜ்னு தான் சொல்லி ஆகணும். ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 2 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு கேமிங்கும் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே தந்து 4GB 128GB வேரியண்ட்டை 13,000 தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. அண்டு பேட்டரி சார்ஜிங் பெட்டராக இருக்குது. கேமராவுமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரைஸிங் கம்மியாக வேணும், செல்ஃபி கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேமிங் மொபைல் தான் பார்க்குறீங்கன்னா iQOO Z9X ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா பிளேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு ஹைலைட்டான விஷயம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளவே கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே வேறு நமக்கு கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் 15,000 பார்க்கும்போது. பட் பிரைட்னஸ் ஆகட்டும், அந்த கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஆகட்டும் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறதால இந்த காம்ப்ரமைஸை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் கேமரான்னு வரும்போது 64+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது இமேஜஸ் ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்தது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 FPSல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 6300 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி டே டு டே டாஸ்க் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங் ஆகட்டும் இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஹேண்டில் பண்ணிவிடும். ஸோ அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் அவங்க சொல்லலை. மேபி ஆண்ட்ராய்ட் 15 வரைக்கும் தான் வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இது மட்டும் ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே எந்த வித குறையும் வைக்கல. பட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இங்கே எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சருமே இல்லை நண்பா. 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை, SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இல்லை. 4GB 128GB வேரியன்ட் 15,000 சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ 15,000 ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் தேடுறீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு ப்ரீமியமான மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது, பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கும்போது செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.